நேயர்களே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம் தோழர். வணக்கம். தோழர் இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் பெரியசாமி அவர்களுடைய வீட்டுல வந்துட்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்திட்டு இருக்குது. மொத்தம் 6 இடங்கள். அவருடைய மகன்கள் 2 பேர், மகள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சோதனை நடந்துட்டு இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா எம்எல்ஏ அலுவலகத்தில், அதாவது அவங்களுடைய வீட்டுல வந்துட்டு சோதனை நடந்துட்டு இருக்குது. அது வந்து அனுமதி இல்லாம புகுந்துட்டாங்கன்னு சொல்லி கேஸும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பின்னணி எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நாளா இடி காணாமல் போயிருந்தது. இப்போ திரும்பவும் ரைடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பின்னணி எப்படி பாக்குறீங்க? பிஜேபிக்கு எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் இந்த அமலாக்கத்துறையினுடைய வருகை உணர்த்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்போதெல்லாம் அடக்குமுறைகளை கையில் எடுக்கிறார்களோ அப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் திமிரி எழும். பிசா காலத்தில் திமுக என்கிற அமைப்பு இல்லாமல் போய்விடும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதன் பிறகு வீறு கொண்டு வேங்கை போல் அந்த அமைப்பு எழுந்து நின்றது. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அந்த இயக்கத்தை நிர்மூலமாக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அதன் பிறகும் எழுச்சி குறையாமல் திராவிட முன்னேற்ற கழகம் கம்பீரமாக நின்றது. அதன் பிறகுதான் வைகோ கட்சியை 2ஆக பிளந்தார் என்கிற செய்தி 9 மாவட்ட செயலாளர்களோடு போனார். அதன் பிறகும் கட்சி எழுந்து நின்றது. அப்போ நீங்க எப்பெல்லாம் ஒன்றிய அரசு ஒரு நெருக்கடியை திமுகவுக்கு கொடுத்து தேர்தல் களத்துல திமுகவை இல்லாம செய்யலாம்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் திமுக தன்னுடைய இயல்பை காட்டிக்கொண்டே இருக்கும். திமுகவுக்கு இயற்கையாகவே ஒரு குணம் இருக்கு. அடக்குமுறைகள் ஏவப்படுகிற போதெல்லாம் அந்த அடக்குமுறைகளை தகர்த்து எரிந்து எழுந்து நிற்கிற இயக்கமாக அது வெளிப்படும். அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட அடிக்கடி சொல்வார், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பணங்காட்டு நரி, அது சலசலப்புகளுக்கு அஞ்சாது என்று சொல்வார். ஆனா திமுகவை அச்சுறுத்தலாம் அமலாக்கத்துறையை காட்டி அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க பாஜகவினர். இன்னமுமா நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலை புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் கேட்க தோணுது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிய ஓவர் த நைட் ஒரு போன்ல அமலாக்கத்துறை வருதுன்னு சொன்ன உடனே மறுநாள் காலையில முதல் பிளைட்டை புடிச்சு நின்னார்ல டெல்லியில, அந்த மாதிரி திமுகவை வர வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக எப்படி நினைக்கும்னா, நீ இந்த அமலாக்கத்துறையை அனுப்பியெல்லாம் எங்களை அச்சப்படுத்திட முடியுமா, நாங்க இதற்கெல்லாம் பயந்துருவோமா அப்படின்னு தான் திமுக வெளிப்படும். துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் கூட, நீ அமலாக்கத்துறையை அனுப்பினாலும் சரி, இல்ல வேற எந்த துறையை அனுப்பினாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, இடி வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம்னு ஒரு அறைகூவல் விடுத்தாரு. அதை நீங்க எளிதாலாம் கடந்து போயிடக்கூடாது. நீ யார வேணுமோ அனுப்பு, நான் களத்துல என்னை எப்படி நிறுத்திக்கணும்ன்றது எனக்கு தெரியுங்கிற அந்த இருமாப்பு இருக்குல்ல, அந்த பெருமிதம் இருக்குல்ல, அந்த கம்பீரம் இருக்குல்ல, அது திமுக கிட்ட இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இந்த அமலாக்கத்துறை வந்திருக்காங்கல்ல, இப்ப நம்ம துறை ரீதியா பேசுவோம், அரசியல் ரீதியா இவங்களோட நகர்வு என்னன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்ப துறை ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கு. கன்விக்ஷன் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு துறைக்கும். சிபிஐக்கு இருக்கு, காவல்துறைக்கு இருக்கு, அதே மாதிரி அமலாக்கத்துறைக்கு இருக்கணும்ல. அது எவ்வளவுன்னு பார்த்தா 8.9% தான், 10% கூட இல்லையா. 8.9% குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது எவ்வளவுன்னு கேட்டா 5% தானா. வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வந்தது 3.7% தானா. அப்போ துறை ரீதியா எவ்வளவு ஃபெயிலியர் பாத்தீங்களா இந்த அமலாக்கத்துறை. நீங்க அமலாக்கத்துறையில சிறப்பு நீதிமன்றத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்குல நீதிபதிகள் கேட்டாங்க, உங்ககிட்ட ஏதாவது ஆவணம் இருக்கா இல்லையா யான்னு கேட்டாங்க. இதே கேள்வியை கேட்டாங்க. இஸ் தேர் இஸ் எனி எவிடன்ஸ் டு ப்ரூவ் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா நோ யுவர் ஆனர், வி நீட் 2 weeks டைம் யுவர் ஆனர்னு சொல்லிட்டு வந்தாரு அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர். அப்போ ஆதாரமே இல்லை, இன்னும் 2 வாரம் ஆகும்னு சொல்ற நிலைமையில தான் அமலாக்கத்துறை இருக்கு. இந்த வழக்குக்கு வருவோம். பெரியசாமியினுடைய வழக்கு இருக்குல்ல, இது என்னங்க வழக்குன்னா, அவர் வீட்டு வசதி வாரியத்துறைக்கு அமைச்சராக இருக்கிற போது முன்னாள் டிஜிபியாக இருந்த ஜாஃபர் சேட்டுக்கு நிலம் ஒதுக்குனாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. சரி, இப்ப அமலாக்கத்துறை ஜாஃபர் சேட்டுக்கு இடம் வழங்கின விஷயத்துல எப்படி மூக்க நுழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முகாந்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப வியப்பா தான் இருக்கும். பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட், அந்த பிஎம்எல்ஏக்கு பேரு. ஆனா இந்த ஆக்ட் எப்படின்னா, பிரைம் மினிஸ்டருடைய பர்சனல் ஆக்ட். இது பிஎம்பிஏ, பிஎம்எல்ஏ இல்ல, இது பிஎம்பிஏ. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் போய் அவனை போய் குடி அப்படின்னாருன்னா, அது ஒரு ஏவல் நாய் மாதிரி ஓடி போய் டக்குன்னு காலை கடிக்கிற வேலையை அது செய்யுது. நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன் இப்படி சொல்றதுக்காக. எனக்கு அப்படி அவமானப்படுத்தணும்னோ இல்ல அசிங்கப்படுத்தணும்னோ நோக்கம் இல்லை. ஆனா அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. வீட்டு வசதி வாரியத்தில் இருந்து ஒரு இடத்தை ஒதுக்கீடு செய்யறாங்க, ஒரு 2000 சதுர அடின்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு அரசு அதிகாரி பெற்றிருக்கிறார், அதுல முறைகேடு.
இப்ப நீங்க இதுல என்ன கிளியர் ஃபிகர் கொடுக்க வேண்டி இருக்குன்னா, அந்த அரசு அதிகாரி அமைச்சருக்கு பணம் கொடுத்தாரா, அல்லது அந்த அரசு அதிகாரி இந்த நிலத்தை பெறுவதற்கு அரசிடம் வேறு ஏதாவது கோரிக்கைகளுக்கு செயல்பட்டிருக்கிறாரா, வேற ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றாங்கல்ல ஆங்கிலத்துல, அந்த மாதிரி பண்ணி கொடுத்திருக்காரா? இப்ப பண பரிவர்த்தனைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னே தெரியாம நீங்க சட்டவிரோத பண பரிவர்த்தனைன்னு விசாரணைக்கு வர்றீங்கல்ல, அது எந்த வகையில சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, அது கூட சரி. தலைமைச் செயலகத்துக்குள்ள வர்றீங்கல்ல, இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் கேட்க வேண்டியிருக்கு. எந்த வருஷத்து போர்ட்போலியோ இதுன்னு பாத்தீங்கன்னா 2006 2011 போர்ட்போலியோ. இன்னைக்கு என்ன வருஷம்? 2025. ஏன் நீங்க தலைமைச் செயலகத்துக்கு போறீங்க? தலைமைச் செயலகத்துல ஆவணங்கள் இருக்கும், அதை கைப்பற்றுறதுக்காக போறீங்க. எங்க? ஐ பெரியசாமியினுடைய அலுவலகத்துல. ஐ பெரியசாமி இப்ப என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சரா இருக்கிறாரு? அவர் இருந்த போர்ட்போலியோவும் இப்ப இருக்கிற போர்ட்போலியோவும் ஒன்னா? அப்ப அந்த துறை சார்ந்து இருக்கிற ஃபைல் அங்க இருக்குமா? அமைச்சருக்கு ரூமே பத்தலன்னு சொல்லி ஒரு புகார் இருக்கு தலைமைச் செயலகத்துல. அமைச்சர்ஸ் ஆபீஸ் இருக்குல்ல, அது ரொம்ப சின்னதா இருக்கு, அவங்களுக்கு அந்த இடம் போதுமானதாக இல்லைன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இப்ப இடம் பத்தாத ஒரு இடத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் துறை அமைச்சராக இருந்த ஆவணங்களை கொண்டு வச்சிருப்பாருன்னு அமலாக்கத்துறை சொல்லுதுல்ல. யாருக்கு அதுல பூசுத்துறை வேலை? இது யார பைத்தியக்காரனாக்குற வேலை? அப்ப நீங்க எதுக்கு தலைமைச் செயலகத்துக்கு வர்றீங்க? அப்ப அரசியல் ரீதியாக அச்சுறுத்துறதுக்கு தானே நீங்க வர்றீங்க. உங்களுடைய நோக்கம் அதுதானே. சரி, அதை விட்டுருவோம். பூட்டை யார் சார் உடைப்பா? நீங்க சும்மா சொல்லுங்களேன். ஒரு பத்திரிகையாளர் சொல்ல, திருடன் தானே பூட்டை உடைப்பான். வீட்டுல ஆள் இல்லாதப்ப வீடு பூட்டி இருக்கும் போது திருடன் தானே பூட்டை உடைப்பான். இப்ப அமலாக்கத்துறை யாரு? அமலாக்கத்துறை ஏன் பூட்டை உடைக்குது? இதுக்கு முன்பு தலைமைச் செயலகத்துக்குள்ள அமலாக்கத்துறை ரைடெல்லாம் நடத்தி இருக்கு. தலைமைச் செயலாளரே ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது என்ன எப்படி வச்சுக்கிட்டாங்க தெரியுமான்னு புலம்புன காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். கடந்த ஆட்சி காலத்துல நடந்தது. இப்ப நம்ம சிறப்பு சட்டத்தை போட்டோம். அந்த சட்டத்துல ரொம்ப தெளிவா நம்ம சொல்றோம், வானளாவிய அதிகாரத்தை மோடி இந்த அமலாக்கத்துறைக்கு கொடுத்திருந்தாலும் நம்ம இயற்றி இருக்கிற சிறப்பு சட்டத்துல ஒண்ணு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, இதுதான் ஜனநாயக பண்பு. நீங்க வாங்க, ரைடு நடத்துங்க, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆனா அந்த ரைடு நடத்துறதுக்கு முன்னாடி பிரயார் நோட்டீஸ் யாருக்கு கொடுக்கணும்னா தலைமைச் செயலாளர். தலைமைச் செயலாளர் கன்சர்ன் டு த சிஎம். அதன் பிறகு நீங்க ரைடு நடத்திக்கலாம்னு சொல்றோம். எந்த தலைமைச் செயலாளருக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க? பிரயாரா தலைமைச் செயலகத்துக்குள்ள வரப்போறோம்னு. நீங்க போய் பூட்டை உடைக்கிறதுக்கு போறீங்கல்ல கிரீன்வே சாலையில, அது அரசுக்கு சொந்தமான, அவரோட சொந்த இடம் கிடையாது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பஸ் இருக்குல்ல, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துடைய பஸ் இருக்குல்ல, அந்த பஸ்ல நீங்க ஒரு கல்லூட்டு ஸ்டூடெண்ட் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, கேஸ் என்ன தெரியுமா? பிபிடி ஆக்ட், பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ண ஆக்ட். இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அரசுக்கு சொந்தமான இடத்துல அரசினுடைய அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீட்டுல பூட்டை உடைக்கிற வேலையை செஞ்சிருக்கீங்க. இப்ப அரசு ப்ராப்பர்ட்டி நீங்க டேமேஜ் பண்ணிருக்கீங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னா, எப்படி அமலாக்கத்துறை மேல போய் ட்ரிபிள் கேன்ல கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டா அமலாக்கத்துறையை கைது பண்ணிட முடியுமா? அமலாக்கத்துறையை கைது பண்ண முடியாதுன்னு மோடி நினைச்சுட்டாரு. வானளாவி அதிகாரத்தை கொடுத்துட்டோம்னு நினைச்சிட்டாரு. ஆனா அமலாக்கத்துறை பூட்டை உடைக்கிற வேலை செஞ்சிச்சு. நாங்க அதுக்கு கேஸ் போட்டுருக்கோம். அமலாக்கத்துறை ரைடு நடத்துறதுக்கு கேஸ் போடல. திருட மாதிரி பூட்டை உடைக்கிற வேலை கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் பூட்டை உடைச்சு விட்டான் சார் இவன், பூட்டை உடைக்க கூடாதுன்னு போய் நாங்க கேஸ கொடுத்தோம் சார். அதான் சார் கேஸ்ன்னு சொன்னா, பூட்டை உடைச்ச கேஸ்ல அமலாக்கத்துறை ஜெயிலுக்கு போயிடும். இப்ப இந்தியாவுல முதல் முறையாக பூட்டு உடைத்த வழக்கில் அமலாக்கத்துறை கைதுன்னு செய்து வந்துடும் பாருங்க. இப்ப ஏற்கனவே மம்தா பானர்ஜி ஒரு தடவை கைது பண்ணாங்க. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணாம ஒரு அடையாளமா கைது பண்ணி விட்டாங்க. இந்த அமலாக்கத்துறை ஒன்னும் பெரிய வானளாவிய அதிகாரம் படைத்திருக்கிற, இவர்களை எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்கிற அமைப்பெல்லாம் இல்ல சார். நீங்க ஜோக்கர் சார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வர்றாங்க, கேஸ போடுறாங்க, கேஸ போட்டுட்டு கோர்ட்டுக்கு வர்றாங்க. இப்ப ஒரு கைது செய்யறாங்க அமலாக்கத்துறை சார்பில். செந்தில் பாலாஜியவே கைது பண்ணாங்க. கைது பண்ணி சிறையில வச்சாங்கல்ல, எதுக்காக கைது பண்ணிட்டு போனாங்க? செந்தில் பாலாஜிக்கு நல்ல பால் சோறு பழம் எல்லாம் கொடுத்து கவனிக்கிறதுக்காகவா? விசாரணை தானே. அவர் சொல்றாரு, ஏன்னா 6 மாசமா எந்த கேள்வியுமே இவங்க கேட்கல அப்படின்னு. சரி, அவரு கூட அமலாக்கத்துறை மீது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சொல்லிட்டாரு அப்படின்னே வச்சுக்கோமே. நீதிமன்றம் கேக்குது, செந்தில் பாலாஜி தரப்பு வாக்குமூலங்களை பதிவு செய்து விட்டீர்களா? எங்களுக்கு அவகாசம் தேவைப்படுகிறது கணம் நீதிபதி அவர்களே, இன்னும் 1 மாத காலம் எங்களுக்கு அவகாசம். அப்ப 6 மாசமா நீ என்ன பண்ணிருக்க? நீதிபதிகள் கேட்டாங்க. அப்ப 6 மாசமா நீங்க என்னையா பண்ணீங்க அப்படின்னு பதிலே இல்லை, நிசப்தம்.
அப்புறமா 1 மாசம் தான் அவகாசம், கடைசியா இதுக்குள்ள முடிச்சுக்கோங்க, இதுக்கு மேல அவகாசம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு போச்சு நீதிமன்றம். அப்ப இவங்க எவ்வளவு பெரிய ஜோக்கர்ன்றது தெரியுதா? நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்தை உருவாக்கி பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி மோடி பெரிய கோபுரமா கட்டி கொடுத்தாலும், இதைத்தான் இவ்வளவு நேரமா கட்டிக்கிட்டு இருந்தியாரு இந்த பறவை மூலியமா ஒரு படத்துல லெப்ட் லெக்ல அப்படியே எட்டி உதைக்கி தெரியுமா, இதைத்தான் ராத்திரி பூரா ஊட்டியான்னு அந்த மாதிரி அமலாக்கத்துறை பண்ணிடுது. தமிழ்நாடு அதை புதைச்சு தள்ளிடுது. இப்ப இந்த விவகாரத்திலும் அதைத்தான் அமலாக்கத்துறை செய்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அமலாக்கத்துறை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு இன்னொன்னு செய்யணும். என்னன்னா, எப்படி ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நாம வரையறுத்தோமோ, அது மாதிரி இப்ப அமலாக்கத்துறைக்கு என்ன இருக்குங்கிறத நீதிமன்றத்துல நம்ம வரையறுக்க வேண்டியிருக்கு. இவங்க வானளாவிய அதிகாரம் இருக்குங்கிறாங்க, இவங்க போய் சுத்தி எடுத்துட்டு போய் பூட்ட உடைக்கிற வேலையை செய்யற. இப்ப நமக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. வானளாவிய அதிகாரம் பூட்ட உடைக்கிற அதிகாரமா? வானளாவிய அதிகாரம் சிஆர்பிஎஃப் விட்டு நம்ம லோக்கல் போலீஸை தள்ளி உள்ளரக ஊர்ற அந்த அதிகாரமா? கேப்பார் இல்லாம ராத்திரியில திருட மாதிரி விசாரணைன்னு சொல்லி வீட்டுக்குள்ள புகுந்து ஆவணங்களை தேடுற அந்த அதிகாரமா? என்ன அதிகாரம் வானளாவிய அதிகாரம்? இதை யாரு முடிவுக்கு கொண்டு வர்றதுன்னா தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர வேற யாரும் இல்லை. அவர் தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். எனவே இதற்காக ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுவோன்ற இந்த அமலாக்கத்துறைக்கு என்ன அதிகாரத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க, அந்த அதிகாரம் எந்தெந்த வழியில எல்லாம் பயன்படுத்தலாம்? ஏன்னா ஆளுநர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, எனக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு, நான் நினைச்சா முதலமைச்சரை மாத்துவேன், நான் நினைச்சா சட்டத்தை நிறுத்தி வைப்பேன், நான் நிறுத்தி வச்சாலே டிஸ்மிஸ் செய்யறதுக்கு சமம், கோர்ட்டு கூப்பிட்டு அப்படிலாம் உனக்கு யாரு சொன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நீ இத்தனை நாளுக்குள்ள முடிச்சு வைக்கணும், முடிச்சு வைக்கலன்னா நீ அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன பிறகு பொத்திக்கிட்டு வந்துட்டார்ல. அந்த மாதிரி இப்ப அமலாக்கத்துறைக்கு ஒரு கடிவாளத்தை போட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கான நேரம் வந்துச்சு. அப்ப அமலாக்கத்துறை தேடி ஆப்பு சொருகிச்சு அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வரும் அமலாக்கத்துறைக்கு. இது ஒரு தேர்தலுக்காக நடத்தப்படுகிற ஒரு நாடகம் தான் சார். என்னன்னா, திமுக ஊழல் பண்ணிருச்சு பாத்தீங்களா, திமுக அமலாக்கத்துறை நெருக்கடி கொடுத்துருச்சு பாத்தீங்களா, நல்லா கொடு, தாராளமா கொடு, அதனால என்ன இருக்கு, திமுக களத்துல சந்திக்கும். நீ இந்த மாதிரி ஊழல் செஞ்சிருச்சுன்னு சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க. இப்போ ஒண்ணு தெரியுமா, இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தினாங்கல்ல, அதுக்கு அமலாக்கத்துறை தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டாங்க. அமலாக்கத்துறை கைது பண்ணி வச்சதுனால, அமலாக்கத்துறை நெருக்கடி கொடுத்ததுனால, அமலாக்கத்துறை செய்திகள் வெளியில வந்ததுனால அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மக்கள் நம்பிக்கை எதுனா? பைத்தியக்கார பசங்க சார் இவங்க. உண்மையிலேயே அரசியலே உங்களுக்கு தெரியல. ஆம் ஆத்மி என்கிற கட்சி அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபெயிலியர். இன்னொன்னு, டெல்லியில அந்த புதிய முயற்சி எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கு 2010க்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் யாருக்காவது தெரியுமா? அண்ணா ஹசாரே வந்தார்ல, அவர் வரதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் யாருக்காவது தெரியுமா? அப்போ ஒரு 4 வருஷத்துல திடீர் நம்பிக்கை 4 வருஷத்துல ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு. அவர் 10 வருஷம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாருன்னா இதெல்லாம் டெல்லியில நடக்கும். இங்க விஜய் வந்தா யாருன்னு கேக்குறாங்க, சீமான் வந்தா எவ்வளவு நாள் எங்க இருந்தன்னு கேக்குறாங்க. அப்ப இங்க இருக்கிற அரசியல் சினாரியோ வேற. இத புரியாம அமலாக்கத்துறையை வச்சு திமுகவை டேமேஜ் பண்ணிடலான்றது இருக்குல்ல, இது உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலை கிஞ்சித்தும் புரிந்து கொள்ளாத போக்குங்கிறது தான். பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நம்ம பரிதாபமாக சிரிக்க வேண்டிய, இன்னுமாடா எங்களை புரிஞ்சுக்காம இருக்கீங்க, பாவமா இருக்கடா அவங்கள பார்த்தா அப்படிங்கிற பார்வைதான் இன்னைக்கு அமலாக்கத்துறையோட நடவடிக்கை மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க இப்படி சொல்றீங்க தோழர். ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது செந்தில் பாலாஜி கேஸுமே ரொம்ப பழைய கேஸ் தான். அது இடி கையில் எடுத்தது, ஜெயில இருந்தது, அதை தாண்டி இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி பறிக்கப்பட்டிருக்குல்ல, பதவி இல்லாம தானே இப்போ இருக்காது. அந்த குடைச்சல இடியால கொடுக்க முடியுதுல்ல. அது மாதிரி பெரியசாமி அவர்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியா இருக்குது. அது எப்படி பாக்குறீங்க? சரி, இப்ப செந்தில் பாலாஜி ஜெயில வச்சுட்டாங்க. ஏன் செந்தில் பாலாஜி ஜெயில வச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கொங்கு பகுதியில் தொடர்ச்சியாக நிகழ்ந்த அரசியல் மாற்றங்கள், அதனுடைய சூத்திரதாரி செந்தில் பாலாஜி தான். இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்துது, அசூர பலத்தை ஏற்படுத்துது. இதை தடுத்து நிறுத்தணும்ன்றதுதான் அவங்களுடைய எண்ணம். ஜெயில வச்சாங்க. பாஜக சேர்ந்துக்கிறவங்க பேரம் பேசுன்னு சொன்னாங்க. பேரம் பேசினாங்க, நேரடியாகவே பேரம் பேசினாங்க. ஜெயில வச்சாங்க. திமுக என்ன கோயம்புத்தூர்ல தோத்துருச்சா? திமுக வீழ்த்திட்டீங்களா? இல்ல செந்தில் பாலாஜி என்ன பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி ஒதுங்கிட்டாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி மாதிரி உன் மகன் மேல கேஸ் போட்டுருவேன் உனக்கு ஈடி வந்துரும்னு சொன்ன உடனே திடீர்னு ராத்திரியில திருட மாதிரி ஓடிட்டாரா? 3 கார் மாறி போனாரா? இல்ல, இதே திமுகவோட மாவட்ட செயலாளர் தானே இருக்காரு. இந்த செப்டம்பர் 17ஆம் தேதி 30 விழாவை தமிழ்நாடு திரும்பி பார்க்கிற வகையில நடத்த போறாரு. வர செப்டம்பர் 17ஆம் தேதி எங்க? கரூர்ல நடத்த போறாரு. யார் நடத்துறா? செந்தில் பாலாஜி நடத்த போறாரு. நாளைக்கு பெரியசாமிக்கு நெருக்கடி வரட்டும், இதே கோர்ட்டு பெரியசாமி அமைச்சராக தொடரக்கூடாதுன்னு உத்தரவு போடட்டும், பெரியசாமி போகட்டும். அதனால என்ன இருக்கு? பெரியசாமி அதிமுக வர
ஐ பெரியசாமி இல்ல அதனால பாஜகவுக்கு ஆதரவா ஈடிக்கும் நின்றுவாரா? பாஜகவுக்கும் வெற்றி இல்லையா? அதுவே ஒரு வெற்றி இல்லையா? ஒரு வெற்றியும் கிடையாது சார். இதெல்லாம் திமுகவுக்கு வெற்றி. செந்தில் பாலாஜியால் பயனடைந்து கொண்டிருந்த கொங்கு மண்டலம் இருக்குல்ல, இப்ப செந்தில் பாலாஜி இல்லாம அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு தேக்க நிலை உருவாகுதுல, மக்கள் பார்ப்பாங்கல்ல. ஆக்டிவா செயல்பட்டுக்கிட்டு இருந்த அமைச்சரை படுவாவி பழு அப்படி நிக்க வச்சுட்டாங்க. அவர் இருந்திருந்தா இன்னும் நல்லா செயல்பட்டு இருப்பாருன்ற எண்ணம் வரும்ல. அந்த எண்ண ஓட்டம் திமுகவை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும், அதிமுகவை இன்னும் வீக் ஆகும். பண்ணதே பாஜக தான். அந்த பாஜகவோட போய் இந்த எடப்பாடி பழனிசாமி இப்படி செய்யறாரு, அநியாயம் பண்றாரு, இந்த பாஜகவை கூட்டு தமிழ்நாட்டுல விடுறாரு. இப்படித்தான் மக்கள் பாக்குறாங்க, இப்படித்தான் மக்கள் சிந்திக்கிறாங்க. சார், நீங்க அமலாக்கத்துறை வரும்போதெல்லாம் திமுகவுக்கு பெரிய ஆதரவு அலை வீசுறத பாக்கலையா? ஒவ்வொரு முறை அமலாக்கத்துறை திமுகவை நோக்கி வருகிற போது மக்கள் திமுக பக்கம் நிக்கிறாங்க. மக்கள் என்னன்னு கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா திமுக பயப்படலைன்றத அவங்க பாக்குறாங்க. திமுக எந்த விதமான சலசலப்புக்கும் ஆட்படல. அப்ப உண்மையிலேயே பயம் இல்லையே உங்களுக்கு? அப்ப என்ன காரணமாக இருக்கும்? அரசியல் ரீதியான காரணமாக தான். ஆனா அங்க அப்படி இல்லை. வேலுமணி அவர் ஒரு பக்கம், தங்கமணி அவர் ஒரு பக்கம், இவங்க 2 பேரும் வந்துருவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம். இப்படி 4 பக்கத்துல அமலாக்கத்துறையும் பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்து தெரித்து ஓடுகிற காட்சி நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. அப்ப திமுகவில் அப்படி இல்லையே. ஒருத்தர் சேலஞ்ச் பண்றாரு சார், துணை முதலமைச்சர் சேலஞ்ச் பண்றாரு. இடி வந்தாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, வா நான் வீட்டுலதான் இருக்க, பாக்கலாம் வாங்கிறாரு, வந்து பாடுறா அப்படிங்கிறாரு. இப்ப இதைத்தானே மக்கள் பாக்குறாங்க. இவ்வளவு கான்பிடென்ட்டோட பேசுறாங்க. அப்ப இவங்க கிட்ட எந்த விதமான பயமும் இல்ல. ஆனா எதிர்தரப்புல அமலாக்கத்துறைன்னு கூட சொல்ல தேவையில்ல, ஆன்னு சொன்னாலே, அமலாபால்னு சொல்றதுக்காக நீங்க அமலன்னு சொன்னீங்கனாலே ஐயோ இல்லங்க இல்லங்க இல்லங்க, இந்த வந்துட்டாங்க டெல்லிக்கு வந்துட்டாங்க, இந்த வந்துட்டாங்க டெல்லிக்குன்னு ஓடுற காட்சியை பாக்குறாங்க மக்கள். அப்ப யார் மீது மக்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யாரை நீங்க இதன் மூலமாக வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக திமுகவுக்கு அது பின்னடைவு இல்லை சார். ஆனா ஒரு விஷயம், செந்தில் பாலாஜி விவகாரத்துல முகாந்திரங்கள் இருக்கிறதுன்னு சில செய்திகளை சொன்னாங்க. அந்த பணம் என்னென்ன டிரான்ஸ்பருக்காக செஞ்சாங்க, பணம் கொடுத்தவங்களே திருப்பி வாங்கிக்கிட்டாங்க. இதுல ஒரு குளறுபடிகள் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அது செந்தில் பாலாஜியை பெரிய வகையில பாதிப்பதற்கு இவங்க ஒரு காரணமாக அதை கையில எடுத்தாங்க, டூல் மெட்டீரியலா கையில எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ ஐ பெரியசாமிக்கு டூல் மெட்டீரியலே கிடையாது. இதுல எங்க இருக்கு பண பரிவர்த்தனை? இந்த இருக்காரு ஜாஃபர் ஷெட்டி, இன்னமும் இருக்காரு. ஜாஃபர் ஷெட்டி எங்க போயிட்டாரா? நாட்டை விட்டு போயிட்டாரா? இல்ல, ஜாஃபர் ஷெட்டை கூப்பிடுங்க. ஏற்கனவே ஜாஃபர் ஷெட்டி இது சம்பந்தமா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த இடம்பெற்ற வழக்கு ஏற்கனவே ஜாஃபர் ஷெட்டு போயிருக்காரு நீதிமன்றத்துக்கு. அந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கும் நிலுவையில் இருக்கு. அப்ப நிலுவையில் இருக்கும்போது தான் நீங்க இங்க போறீங்க. இங்க என்ன ரோல் இருக்கு? ஆன்டி மணி லாண்டரிங் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு, சட்டவிரோத பண பரிவர்த்தனைன்னு சொல்றதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? முகாந்திரமே இல்லையே. முகாந்திரம் இல்லாதனால தானே நீ போய் பூட்ட உடைக்கிற. முகாந்திரம் இல்லாதனால தானே தள்ளுமுள்ளு. முகாந்திரம் இருந்தா நீ தான் கேஸை போட்டு போயிட்டே இருப்பிய. இங்க இந்த வேலையை செய்ய தேவையில்லையே. அப்ப இதுல அது அடிபட்டு போயிடும்னு சொல்றேன். இவங்களால அதை செய்ய முடியாதுன்னு சொல்றேன். ஓகே தோழர், இன்னைக்கு சோதனை நடந்துட்டு இருக்குது. என்னென்ன சொல்ல போறாங்கன்றதை பொறுத்து பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க தோழர், மிக்க நன்றி. நன்றி.